தொகுதி பகிர்வுங்கிறது ஒரு அதிகார பகிர்வு தான். அதாவது கேபினெட்ல பவர் ஷேர் இல்ல. நான் போடலாம் சார், தப்பே இல்லை. ஓப்பனாக உங்களுக்கு சொல்கிறேன், நாளைக்கு எவனுக்கு கமெண்ட் அடிக்க முடியாது. ஆனால் நீங்கள் போகலாமா இல்லை, அதாவது எந்தெந்த துறைன்னு சொன்னால் அதுக்கு நம்ம பதில் சொல்லலாம். அனைத்து துறைகளும் உயர்ந்திருக்குன்னா அனைத்து வகையிலும் தமிழ்நாடு இன்னைக்கு தாழ்ந்து போயிருக்கிறது. பாஜக ஆளுகிற மாநிலங்களில், அதாவது டபுள் இன்ஜின்னு அவங்க சொல்கிற டப்பா இன்ஜின் ஓடுற மாநிலங்களில் இப்படி ஒரு வளர்ச்சியை காட்டிட முடியுமா? வெல்கம் டு பாலிடிக்ஸ் பேசுறாங்க. திமுக கூட்டணியில எங்களுடைய பலம் என்ன, எங்களுடைய பங்களிப்புக்கு தகுந்த மாதிரி எங்களுக்கு என்னென்ன அதிகார பகிர்வு அப்படின்னு பல விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்திருக்காரு விசிக தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள். எங்களுக்கான அதிகார பகிர்வு என்பது எங்கள் வலிமைக்கு ஏற்ப அமைய வேண்டும், எங்கள் பங்களிப்புக்கு ஏற்ப அமைய வேண்டும் என்பதை தெளிவுபடுத்தியிருக்கிறோம். எத்தனை தொகுதிகள் என்பது குறித்தும் திமுக குழுவுக்கு நாங்கள் தெரியப்படுத்தியிருக்கிறோம். அந்த எண்ணிக்கை உறுதியான பிறகு உங்களுக்கு தெரிவிப்போம். திமுக கூட பேரம் பேசுற கட்சி நாங்க இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. பேரம் பேசுகிற கட்சியாக இல்லை. திமுக தலைமையிலான கூட்டணியை வெற்றி பெறச் செய்ய வேண்டும். அது தமிழ்நாட்டுக்கான வெற்றி, தமிழக மக்களுக்கான வெற்றி, சமூக நீதி அரசியலுக்கான வெற்றி என்கிற அந்த புரிதலோடு எங்களுக்கான அதிகார பகிர்வு குறித்து எங்கள் கருத்துக்களை மனம் திறந்து பகிர்ந்து கொண்டோம். நீங்க என்னென்ன பண்ணாலும் எப்படி பண்ணாலும் தமிழ்நாட்டில் உங்க திட்டம் நிறைவேறாது, மற்ற மாநிலங்கள் வேற, தமிழ்நாடு வேற அப்படின்னு பிரதமர் மோடிக்கு மெசேஜ் சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் மோடி வித்தை எடுபடாது. எத்தனை முறை வந்தாலும் என்னென்ன பேசினாலும் திமுக அரசுக்கு எதிரான களங்கத்தை திமுக அரசுக்கு எதிராக களங்கத்தை பூச முயற்சித்தாலும் தமிழ்நாட்டு அரசியலில் அது எடுபடாது. தமிழ்நாடு வேறு, இந்தியாவில் உள்ள பிற மாநிலங்கள் வேறு. 2026 தேர்தல் மீண்டும் பாஜகவினருக்கு தமிழ்நாட்டு மக்கள் அதை உணர்த்துவார்கள். அதிகார பகிர்வு அப்படின்னு சொன்னோன்னே ஒரு டவுட் வந்திருக்கும். நீங்களும் அப்படிதானே நினைச்சீங்க, நானும் அப்படிதான் நினைச்சேன். ஆனா அது இல்ல, இது வேறையாமா. தொகுதி பகிர்வுங்கிறது ஒரு அதிகார பகிர்வு தானே. அதாவது கேபினெட்ல பவர் ஷேர் இல்ல, நீங்க சொல்ற மாதிரி. அதை நாங்க இந்த சூழல்ல அந்த கருத்துல நாங்க அதை சொல்லல. அந்த நிலைப்பாட்டை நாங்க தொடக்கத்தில் இந்த ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்கிற முழக்கத்தையே முன்வைத்தது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். 2001க்கு முன்னாடியே மூப்பனார் அவர்களோடு நாங்கள் களத்திலே இறங்கிய போது அதிகாரம் இல்லாத ஒரு சமூகமாக ஒடுக்கப்பட்ட சமூகம் இருக்கிறது, அந்த சமூகத்திற்கு அதிகார பகிர்வை கோருகிறோம் என்ற கருத்தை முன்வைத்தோம். அந்த நிலைப்பாட்டில் இன்றைக்கும் உறுதியாக இருக்கிறோம். ஆனால் தமிழ்நாட்டு அரசியல் சூழல் அதற்கேற்ப இன்னும் கனியவில்லை. ஆகவே இன்றைக்கு நாங்கள் அந்த கோரிக்கையை வைக்கவில்லை. எங்களுக்கான தொகுதி எண்ணிக்கையைத்தான் அதிகார பகிர்வு என்கிற பெயரில் சொல்லுகிறோம். டபுள் இன்ஜின் அப்படின்னு அவங்க சொல்ற டப்பா இன்ஜின் ஓடுற மாநிலங்களை இப்படி ஒரு வளர்ச்சியை காட்ட முடியுமா அப்படின்னு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என்டிஏ கூட்டணியை பார்த்து கேட்டிருக்காரு. இந்தியா முழுக்க பாஜக ஆளுகிற மாநிலங்கள்ல, அதாவது டபுள் இன்ஜின் அவங்க சொல்ற டப்பா இன்ஜின் ஓடுற மாநிலங்கள்ல இப்படி ஒரு வளர்ச்சியை காட்டிட முடியுமா? முடியவே முடியாது. அவங்க பண்றதெல்லாம் வன்முறை, வெறுப்பு பேச்சு, பிற்போக்குவாதம். இதுக்கு அப்படியே நேர்மாறான முற்போக்கு அரசு எங்க திராவிட மாடல் அரசு. முக்கியமா நீங்க நோட் பண்ண வேண்டியது, நாங்க பண்ண சாதனைகள் எல்லாம் ஒன்றிய அரசின் உதவி இல்லாமலே சாதிச்சு காட்டியிருக்கிறோம். இன்னும் சொல்ல போனா அவங்களுடைய நெருக்கடிகளை மீறி சாதிச்சிருக்கிறோம். 2021ஆம் ஆண்டிலேயே 10 ஆண்டுகளுக்கான விஷனோட தான் நான் வந்தேன். ஸ்டாலினின் 7 உறுதிமொழிகள்னு 2031 வரைக்குமான தொலைநோக்கு குறிக்கோள்களை சொல்லிட்டு தான் முதலமைச்சராக நான் பொறுப்பேற்றேன். நான் நினைச்சதை விட அதிக வேகத்தில் அதை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கிறோம். அண்மையில் வெளியான மாநில பொருளாதார அறிக்கையை கூட அதைத்தான் சொல்லுது. தமிழ்நாடு இதே வளர்ச்சியை தக்க வச்சுக்கிட்டா $1 மில்லியன் பொருளாதாரம் என்ற இலக்கை அடையும்னு அதில் சொல்லியிருக்கிறாங்க. அதனால என்னோட விஷனை ரியாலிட்டியாக மாற்றுறதுக்கு அடுத்த 5 ஆண்டுகளும் இதே மிஷன் மூடில் நாங்கள் உழைப்போம். என்னை பொறுத்தவரை மக்களின் தேவையறிந்து திட்டங்களை நிறைவேற்றி இருக்கிறேன். மக்கள் சொல்லுகிற குறைகளை மட்டும் இல்லை,
எதிர்க்கட்சியை சொல்லக்கூடிய குறைகளையும் காது கொடுத்து கேட்டு அதை சரி செய்கிறேன். நேற்று மதுரை வந்த மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் மதுரை வாயில் துறைமுக மேம்பால பணிகள் தாமதம் குறித்து குற்றச்சாட்டி அதை குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். அவர் கூட்டணி வச்சிருக்கக்கூடிய அதிமுக தான் இந்த திட்டம் வரக்கூடாதுன்னு ஏற்கனவே தடை வாங்கினாங்க, வழக்குன்னு வாதாடினாங்க. இந்த பணிகள் நாங்கள் இந்த ஒன்றிய அரசுகிட்ட சொல்லி இப்போதான் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. திமுக ஆட்சி என்றால் வளர்ச்சி, வளர்ச்சி என்றால் திமுக ஆட்சி. இது தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும். இருந்தாலும் பிரதமர் மோடி அவர்களுக்கு சொல்ல சாதனைகள் இல்லாத காரணத்தால் தான் தேர்தல் நேரத்தில் பொய்யை அவிழ்த்து விட்டு இருக்கிறார். இதை விட பெரிய காமெடியும் நேற்று மேடையில் அவங்க பேசும்போது நடந்துச்சு. என்னன்னா, பழனிசாமி அவர்கள் அதிமுக ஆட்சி அமைக்கும்னு சொல்றார். அவரை மேடையில் வச்சுக்கிட்டு பிரதமர் மோடி அவர்கள் என்டிஏ ஆட்சி அமையும் என்று சொல்லுகிறார். யாருக்கு தலைமைன்னு தெரியாம இவங்க இப்படி ஒரு கூட்டணி இருக்கு. அதனால்தான் நான் என்னோட பிரச்சாரத்தை தொடங்கினப்போ இந்த தேர்தல் தமிழ்நாடு வெர்சஸ் என்டிஏன்னு தெளிவாக சொன்னேன். இதை நான் சொன்னப்போ சில கேள்வி எழுப்பினாங்க. ஆனால் பிரதமர் மோடி அவர்களும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் ஒவ்வொரு முறை தமிழ்நாட்டுக்கு வர்றப்பவும் நான் சொன்னதை தான் உறுதிப்படுத்திட்டு போகிறாங்க. தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா என்ற இந்த தேர்தலில் நிச்சயம் தமிழ்நாடு வெல்லும். அந்த திராவிட மாடல் 2ல எங்கள் ரெக்கார்டை நாங்களே பீட் பண்ணுவோம். என்டிஏ கூட்டணியில் இருக்கிற அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் பெருசா தொகுதி பங்கீட்டுல முடிவுக்கு வராத நிலையில இந்த பஞ்சாயத்து டெல்லி வரைக்கும் போயிருக்கு. அதனால அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை பார்த்து பேசுறதுக்காக இன்னைக்கு டெல்லி போயிருக்காரு. தொகுதி பங்கீடு சம்பந்தமா இன்னைக்கு முடிவாகுமா சார்? சென்னை திருவொற்றியூர்ல புதுசா அட்வென்ச்சர் கேமிங் ஆக்டிவிட்டிஸோட போட் ஹவுஸ் ஓபன் பண்ணிருக்காங்க. இத சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா திறந்து வச்சு அதுல ரைடும் பண்ணிருக்காங்க. ஆனா விளாக் பண்றவங்க பண்ற காமெடி நகைச்சுவைகள் எல்லாம் அவங்களே பண்ணிருக்காங்க. அதிமுகவை ஒன்றிணைக்கணும் அப்படின்னு நிறைய முயற்சிகளை முயற்சி மேற்கொண்டவங்களும் நாளா பிரிஞ்சதுதான் மிச்சம் அப்படிங்கிற நிலைமையில கடைசியா திமுக இணைஞ்சிட்டாரு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம். அதனால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல அப்படின்னு அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்டிருக்காரு புகழேந்தி. திராவிட முன்னேற்ற கழகம் அவரை சேர்த்து கொண்டதையோ முதல்வர் அவரை இணைத்துக் கொண்டதையோ எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. அது அவர் கட்சி. ஒரு முன்னாள் முதல்வர் வருகிறார், அவர் சேர்த்துக் கொள்கிறார்கள். அது அவர்கள் கடமை. அங்கே இருக்கின்ற துரைமுருகன் அருமைக்குரிய அன்பு சகோதரர், பெரியவர், அவர் சொன்னார், வளர்த்தது, படிக்க வைத்தது, ஆளாக்கியது புரட்சி தலைவர் எம்ஜிஆர். என்னை ஒரு நாள் சட்டமன்றத்தில், என்னடா நான் எல்லாம் பண்ணி உன்னை ரெடி பண்ணி வளர்த்து ஆளாக்கினா நீ கருணாநிதி பின்னாடி போறியான்னு கேட்டார். ஆமாம், நான் தலைவராக ஏற்றுக்கிட்டேன் கருணாநிதியை. திராவிட முன்னேற்ற கழகம் என்னது கட்சி. அப்போ நான் யாரா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், தெய்வம் எம்ஜிஆர். அவர்கிட்ட நேரடியாக சொன்னாரா துரைமுருகன், நீங்கள் தெய்வம். அப்படிப்பட்ட தெய்வம் உருவாக்கிய நான் போகலாம் சார், தப்பே இல்லை. ஓப்பனாக உங்களுக்கு சொல்கிறேன். நாளைக்கு எவனும் கமெண்ட் அடிக்க முடியாது. இங்கே இருக்க மோதிரம் போகலாம், இங்கே இருக்க தலைவர் கஜேந்திரன் போகலாம், ராஜேந்திரன் போகலாம், குமார் போகலாம், யார் வேணாலும் போகலாம், பாய் போகலாம், அருமுக்கிய முஸ்லீம் சகோதரர் ஜாகிர் ஹுசேன் ஆகட்டும் போகலாம், மோகன் போகலாம், எல்லாரும் யார் வேணாலும் போகலாம். அவர்களது உரிமை போவது. ஆனால் நீங்கள் போகலாமா? நீங்கள் போகலாமா? வேதனையோடு கேட்கிறேன். நீங்கள் போனது சரியா நியாயம் என்ற ஆராய்ச்சிக்கு வரவில்லை. பெரிய தப்பை பண்ணிட்டீங்களே. போனது மாத்திரம் அல்ல, நீங்க நினைத்து பார்க்க வேண்டும். ஏன் போனீங்க? பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாத்ரூம் கதவு மூடிவிட்டது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாத்ரூம் கதவு மூடிவிட்டது. என்டிஏவில் இடமில்லை, தூக்கி எறியப்பட்டீர்கள். யார் காரணம்? பழனிசாமி காரணம். ஒரு பழனிசாமி எதிர்கொள்ள முடியாத பன்னீர்செல்வம் ஆகிவிட்டீர்கள் நீங்கள். யார் பழனிசாமி? 7 வருஷமா எழுத்து நிற்கிறேன் நான். வழக்கு என்ன நிலுவையில் இருக்கு. சூரியமூர்த்தி திருப்பி ட்ரை பண்ணிட்டு இருக்கார். நினைச்சு பாருங்க எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு சொல்லி.
உங்க வழக்கெல்லாம் என்னன்னாச்சு? மூன்று முறை முதல்வராக இருந்து இவ்வளவு வரலாறையும் கொண்ட நீங்கள் பிஜேபி சேர்க்கவில்லை என்பதற்காக திமுக போனீர்கள். நாளை பிஜேபி உங்களை அழைத்தால் திமுகவில் இருந்து நீங்கள் செல்ல மாட்டீர்கள் என்பதற்கு என்ன 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 பெரிய கேரண்டி கொடுக்க முடியும்? நீங்க அமித்ஷாட் இருந்து ஒரு போன் வந்தால் திருப்பி திமுக இருந்து ஓபிஎஸ் போக மாட்டாருன்னு யாராவது எழுதி கொடுக்க முடியுமா? உயிரை கொடுத்து உங்களுக்காக போராடியதில் நானும் ஒருவன். காரில் கூட்டு வந்து கட்சி விட்டு எடுத்தீங்க, அதுக்கு பின்னாலும் பக்கத்தில் நின்றேன். எனது ஒரே பொது எதிரி எடப்பாடி பழனிசாமி. தென் தமிழக மக்கள் மாத்திரமல்ல, தமிழகம் முழுவதும் சரி, அரசியலிருந்து அப்புறப்படுத்த வேண்டிய ஒரே நபர். மொழியை இழந்தால் கவலை இல்லை, கலாச்சாரத்தை இழந்தால் கவலை இல்லை, ஆனால் ஒரு நடிகன் இந்த மண்ணை ஆட்சி செய்தால் மட்டும் போதுமா? கேவலமான நிலை அப்படின்னு டிவிகே கட்சி கொள்கை விளக்க பொதுக்கூட்டத்தில் மாநில துணை செயலாளர் இலக்கியா பேசியிருக்காங்க. டிவிகேனா விஜய் டிவிகே இல்ல, இது தமிழக வாழ்வுரிமை கட்சி கூட்டத்தில் பேசியிருக்காங்க. எப்படி அப்படியே ஒரு துண்டை போட்டுக்கிட்டு வேகமா அப்படி மேடையில ஓடி வந்து நடனம் ஆடி இப்படி கையை காட்டிட்டு போனா அவர் தலைவனா சொல்லுங்க? என்று திரையரங்குகளில் இந்த நடிகர்களால் இந்த திரைக்க வச்சு மோகம் வந்ததோ அன்றைக்கே என்னுடைய தமிழினம் அழிந்து போயிடுச்சு, முடிஞ்சிருச்சு. 1000 ஆண்டுகளுக்கு மூத்த நீண்ட நெடிய வரலாற்றை தொடர்ச்சி கொண்ட ஒரு தேசிய இனத்தின் பிள்ளைகள் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாழோடு முன் தோன்றிய மூத்த தமிழ் குடி நம் குடி. தமிழன் என்றொரு இனம் உண்டு, தனித்து அவருக்கு ஒரு குணம் உண்டு. இனிவும் துணிவும் தமிழனுக்கான ஆயுதம். போர்க்கள சிறு மச்சங்கள் அவனுடைய சிறு காயங்கள், அந்த காயங்கள் எல்லாம் அவனுக்கு சிறு மச்சங்கள் போல. அப்படிப்பட்ட இந்த தமிழன் தன்னுடைய மொழியை இழந்தது கவலை அல்ல, தன்னுடைய கலையை இழந்தது கவலை அல்ல, தன்னுடைய கலாச்சாரத்தை இழந்தது கவலை அல்ல. ஆனால் ஒரு நடிகன் என்னை ஆண்டு விட்டால் போதும், ஒரு நடிகன் இந்த மண்ணை ஆண்டு விட்டால் போதும் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோமே, இது எவ்வளவு பெரிய கேவலமான ஒரு நிலை. இழிநிலைக்கு இந்த சமூகம் அப்படியா வந்துவிட்டது? தமிழ்நாடு எல்லா துறையிலும் முன்னேறி இருக்கா? எந்த துறைன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. தமிழ்நாடு எல்லாத்துலயும் பின்தங்கி இருக்கு. கல்வி, பெண்கள் பாதுகாப்பு, சட்டம் ஒழுங்கு, இப்படி எதுவுமே சரியில்லை அப்படின்னு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் பேசியிருக்காரு. தமிழகத்துல அனைத்து துறைகளும் சிறப்பா இருக்கு, உயர்ந்துள்ளது அப்படிங்கிற மாதிரி தமிழக முதல்வர் பேசியிருக்காரு. இல்லை, அதாவது எந்தெந்த துறைன்னு சொன்னால் அதுக்கு நம்ம பதில் சொல்லலாம். அனைத்து துறைகளும் உயர்ந்திருக்குன்னா அனைத்து வகையிலும் தமிழ்நாடு இன்றைக்கி தாழ்ந்து போயிருக்கிறது. கையில் புத்தகத்தை பிடிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் கஞ்சாவை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி 2 வயது சிறுமி முதல் 70 வயது பெண்கள் வரை நடமாட முடியவில்லை. தேசிய மகளிர் ஆணையம் சொல்லியிருக்கு 50% பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு தமிழ்நாடுன்னு சொல்லியிருக்கு. இந்தியாவிலே எல்லா மாநிலத்தை காட்டிலும் அதிகமாக சூசைடு பண்ணக்கூடிய மாநிலமாக இன்றைக்கி தமிழ்நாடு இருக்குது. அவ்வளோ மோசமான சூழ்நிலை இருக்குது. அவர்களுக்கு ஒரே ஆப்ஷன் துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய மதிப்புக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தேர்தலை அவர்கள் சந்திக்க இருக்கிறார்கள். பணபலம், அதிகார பலம் அனைத்தையும் இன்றைக்கி எல்லா இடங்களிலும் அவர்கள் சேர்த்து குமித்து வைத்திருக்கிறார்கள். இருந்தாலும் மக்கள் பலம்தான் அதைவிட உயர்ந்தது என்பதை இந்த தேர்தல் நிரூபிக்கும். இன்னைக்கு மாதிரியே யாரெல்லாம் பாலிடிக்ஸ் பேசியிருக்காங்க அப்படிங்கிறத அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.